தோட்டம் மியூசிக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. சரியா? ஜெபத்தோட்டம் மியூசிக் ஆப் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆப். அதுல இதுவரைக்கும் ஜெபத்தோட்டத்தில் இருக்கிற 456 பாடல்களும் லேட்டஸ்ட் சாங் வரைக்கும் உள்ள இருக்கு. லிரிக்ஸோட இருக்கு. பாடல் வரி கைதட்ட வேணாம், கவனிங்க. பாடல் வரிகளோட என்ன செய்யுதுன்னா எல்லாமே உள்ள இருக்கு. அதுல போயிட்டு நீங்க ஃப்ரீயா கேட்கலாம். அதுல போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க பாட்டை கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டா அதுல செலக்ட் பண்ணி பிளேலிஸ்ட் பண்ணி வச்சும் அதுல பாட்டை கேட்கலாம். அந்த ஆப் ஃப்ரீ ஆப். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது. போன்ல நீங்க பாட்டை போட்டுவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட என்ன செய்யலாம்னா ஸ்கிரீனை பார்க்காமலே இருக்கலாம். அது போன்ல என்ன செஞ்சுன்னா பாட்டு ஓடிட்டு. ஜெபத்தோட்டம் மியூசிக் இந்த ஆப் வந்து ஆப்பிளுக்கும் இருக்கு, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கு. நீங்க 2 லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைமா நீங்க செய்ய வேண்டியது மட்டும் சைன் அப் பண்ணிருங்க. சைன் அப்னு இருக்கும். உங்க பேரு, உங்க ஃபோன் நம்பர், உங்க இமெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெரிஞ்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு போட்டு சைன் அப் பண்ணிருங்க. ஒரு முறை ஒரு ஃபோன் நம்பரையும் ஒரு இமெயில் ஐடியும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே இமெயில் ஐடியை மறுபடியும் போட்டீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்ல வராது. ஸோ வேற இமெயில் ஐடி போட்டு அடுத்த ஆள் நீங்க என்னன்னா வேற போன்ஸ்ல, உங்க வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, ஒரே இமெயில் ஐடியை போட்டு வேற போன்ல இந்த ஆப்பை ஓபன் பண்ண முடியாது. ஒரு ஆப்புக்கு வந்து ஒரு மெயில் ஐடி தான். அந்த மாதிரி நீங்க என்ன பயன்படுத்தி கொள்ளுங்க. இதுல எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது. பாடல்களை நீங்க கேட்கலாம். ஜெபத்தோட்டத்தை குறிச்ச தகவல்கள், அண்ணனை குறிச்ச தகவல் எல்லாம் நீங்க யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.